பள்ளிகளில் செயல்பட்டு வரும் சிற்றுண்டிச் சாலைகள் தனியார் உணவகம் அல்ல என்று கல்வி அமைச்சர் ஃபாத்திமா சிடேக் நினைவுறுத்தியுள்ளார். விருப்பத்திற்கு விலையை அதிகரிக்க முடியாது என்றும், பள்ளி நிர்வாகத்தின் ஒப்பந்த குத்தகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலையில் உணவுகள் விற்கப்படுவதை கல்வி அமைச்சு உறுதி செய்வதாகவும் அவர் கூறினார். சில பள்ளிகளில் உணவுகளின் விலை ஏற்றம் கண்டுள்ளதாக கல்வி அமைச்சுக்கு புகார்கள் பெறப்பட்டதாகவும், சம்பந்தப்பட்ட பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடன் சுமூகமாக பேசி விலைகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விலையேற்றத்திற்கு முன்னமே பெற்றோர்களுடன் கலந்துரையாடி இருக்க வேண்டியது கட்டாயம் என்று அவர் நினைவுறுத்தினார். சிற்றுண்டிச் சாலைகளில் விற்கப்படும் உணவுகளின் விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டிருப்பதை பள்ளி நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஃபாத்திமா சீடேக் தெரிவித்துள்ளார். அஸ்மின் அலி அடுத்த பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளராக உறுதி செய்யப்பட்டார் எனும் கருத்து கூட்டணி தலைவர் முஹிதீன் யாசின் அண்மையில் கூறியது ஒரு பரிந்துரை மட்டுமே என்று பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் ரோசோல் வாஹித் தெரிவித்துள்ளார். முஹிதீன் கூறியது இன்னும் முன்மொழிவு மட்டத்தில் உள்ளது என்றும், பெர்சாத்து மற்றும் பரிகாத்தான் உச்சமன்றங்களுக்கு இன்னும் கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் கூறினார். அது தவறாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கலாம் என்று அவர் நாடாளுமன்ற கட்டிடத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். வெள்ளம் காரணமாக இன்று பிற்பகல் 3 மணி நிலவரப்படி கிளந்தானில் சுமார் 10,000 பேர் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இன்று காலை அங்கு 3,844 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பதிவு செய்யப்பட்டனர். 3,020 குடும்பங்களைச் சேர்ந்த 9,868 பேர் 89 தற்காலிக நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 16 பேர் பாசிர்மாஸில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாசிர்மாஸில் சுமார் 2,290 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ரந்தாவ் பஞ்சாங்கில் அனைத்து முக்கிய சாலைகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இருப்பினும் கனரக வாகனங்கள் இன்னும் சாலைகளை பயன்படுத்த முடியும் என்று கிளம்தான் காவல்துறை தலைவர் யூசுப் மம்தா தெரிவித்துள்ளார். புதிய எம்பாக்ஸ் கிளேட் 2 சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டில் 2வது சம்பவம் என்பது குறிப்பிடத்தக்கது. 34 வயதான மலேசியர் நவம்பர் 15ஆம் தேதி கைகள், உடல் மற்றும் கால்களில் சொறி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படத் தொடங்கியதை அடுத்து நவம்பர் 23ஆம் தேதி மருத்துவ சிகிச்சை பெற்றார். இதனை அடுத்து அனைத்து நெருங்கிய தொடர்புகளும் கண்காணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடீன் அல் முஸ்தபா பில்லா ஷா மீது அவதூறு பரப்பியது தொடர்பாக முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் மீதான வழக்கு குவாம்சாங் அமர்வு நீதிமன்றத்திலிருந்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. முஹிதீன் மீது தேச துரோக சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அமர்வு நீதிமன்றத்திலிருந்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக கொத்தபாரு உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பிரச்சார மேடையில் அரசாங்கத்தை அமைப்பதற்கு பெரும்பான்மை இருந்தும் மாமன்னர் தமக்கு அனுமதி மறுத்ததாகவும், அதனால் பெரிகாத்தான் ஆட்சியை தம்மால் தக்க வைக்க முடியவில்லை என்றும் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் குற்றம் சாட்டிய நிலையில் இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மக்களின் உரிமையை நிலைநிறுத்துவதற்காக பினாங்கு முன்னாள் துணை முதலமைச்சர் பேராசிரியர் ராமசாமியின் தலைமையில் உரிமை எனும் அரசியல் கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடையும் நிலையில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கோலாலம்பூர் மாரியம்மன் மண்டபத்தில் உரிமை கட்சியின் ஓராண்டு நிறைவு விழா நடைபெறவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சியாக பதிவு பெறும் முயற்சிகள் தொடர்ந்து மறுக்கப்படும் சூழலில் உரிமைகள் மறுக்கப்பட்ட மலேசியர்கள், குறிப்பாக உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த இந்திய சமுதாயத்தின் சமூக நீதிக்காகவும் சம உரிமைகளுக்காகவும் போராடும் வெகு மக்களின் நம்பிக்கையை பெற்ற இயக்கமாக உரிமை கட்சி உருவாகியுள்ளதால் இந்த ஓராண்டு நிறைவு விழா அவசியமானது என்று பேராசிரியர் ராமசாமி தெரிவித்தார். தற்போது பெரும்பாலான அரசு அதிகாரிகள் சட்டத்தை மீறுவதாக முன்னாள் பிரதமர் மகாதீர் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். முக்கியமான அரசு பொறுப்புகளில் இருப்பவர்கள் குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதாகவும், நேரடியாக அவர்களே தண்டனையை வழங்குவது போன்றவை அதிகரித்து வருவதால் இவர்களை கட்டுப்படுத்தாமல் அரசு அதிகாரிகளை கண்டிக்காமலும் அரசாங்கம் இருப்பது பெரும் வருத்தமாக இருப்பதாக மகாதீர் தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பெரும் முதலைகள் கம்பீரமாக இருந்தாலும் சிறு சிறு தவறிழைக்கும் பொதுமக்களுக்கு உடனுக்குடன் தண்டனை வழங்கப்படுவதும், அவர்கள் மீது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதும் மர்மமாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட 33 வயது முகமது ஜகாரியா துவான் இஸ்மாயில் எனும் இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அதிகாலை 4:55 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றதாக
பாசிர்புத்தே மாவட்ட மீட்புத்துறை ஆணையர் முகமது ருக்கிமான் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட 33 வயது இளைஞர் கடந்த 2 நாட்களாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தன்னார்வலராக இணைந்து சேவையாற்றிய நிலையில் அதிகாலை 4:30 மணி அளவில் தனது குடியிருப்பு பகுதியில் உள்ளவர்களை மீட்கும் போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அதிகாலை 5:30 மணிக்கு மின் கம்பத்தில் சிக்கியிருந்த அவரின் உடல் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கம்பத்தின் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக முகமது ருக்கிமான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.